அனைவருக்கும் வணக்கம். 5 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். 5 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 5, 14, 23 ஆகிய தேதிகளில் முதல் தேதியான 5ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்கள் அமானுஷ சக்திகள் கொண்டவர்களாக திகழக்கூடியவர்கள். இவர்கள் கலைகளில் அதிக பிரியம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பெரிய லட்சியங்களுடன் வாழக்கூடியவர்கள். இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்கள் நீண்ட கால லட்சியங்களை போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள். தெய்வீக குணங்களை பெற்றிருப்பாங்க. இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்கள் ஆன்மீகத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டவர்கள். எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவர்கள். மனிதநேயம் மிக்கவர்களாக திகழக்கூடியவர்கள். 5ஆம் தேதி பிறந்தவர்கள் நண்பர்களிடம் நன்மதிப்பு உடையவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களை மதிக்கக்கூடிய நற்பண்புகள் இருக்கும். நல்ல வசீகர சக்தி இருக்கும் இவர்களுக்கு. மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் சிறந்த ஆசானாக திகழக்கூடியவர்கள். 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அரசியல் பொருளாதார ஞானம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அது மட்டுமில்லாமல் கலை காவியங்களில் ஈடுபாடும் கவிதை புனைத்திறனும் கொண்டவர்களாக திகழக்கூடியவர்கள். எதிலும் திடமான நம்பிக்கை கொண்டவர்கள். ஜனங்களை மிக எளிதில் வசியம் செய்யக்கூடியவர்கள். இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். தொழில்துறையில் மேன்மை அடைவார்கள். 5ஆம் தேதி பிறந்தவர்கள் அடிக்கடி தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. கவர்ச்சிகரமான தோற்றமும் பேச்சும் இவர்களிடம் இருக்கும். 5ஆம் தேதி பிறந்த ஆண் பெண் இருபாலரையும் மிகவும் கவர்ந்து விடக்கூடியவர்கள். தன் சுய அறிவின்படியே எதையும் செய்யும் குணம் உடையவர்கள். 5ஆம் தேதி பிறந்தவர்கள் மற்றவர்களின் யோசனையை முழுவதுமாக ஏற்க மாட்டாங்க. அது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு நண்பர்கள் மூலம் உதவிகள் அதிகம் கிடைக்கும். 5ஆம் தேதி பிறந்தவர்கள் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் புகழும் உண்டாகும் இவர்களுக்கு. இந்த 5ஆம் தேதியில் பிறந்த இவர்கள் அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்வார்கள். நற்புகழ் கீர்த்தி உண்டாகும். 5ஆம் தேதி பிறந்த பலருக்கு ஆசானாக இருப்பார்கள். ஆதிகால சாஸ்திரங்களின் மீது நம்பிக்கை இருக்கும். பல வித்தைகள் கற்கக்கூடியவர்கள். கணிதத்தில் வல்லமை இருக்கும். 5ஆம் தேதி பிறந்தவர்கள் எத்தொழிலையும் அறியும் மதிநுட்பம் உள்ளவர்களாக திகழக்கூடியவர்கள். 5 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய 14ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 14ஆம் தேதியில் பிறந்தவர்கள் செய்யும் தொழிலில் நிகரற்ற லாபத்தை பெறக்கூடியவர்கள். சுய முயற்சியால் பொருள் சேர்க்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் இவர்களுக்கு. இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்கள் பல கலைகளில் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள். இவர்களுக்கு மக்கள் தொடர்புகள் அதிகம் இருக்கும். புகழ் தரும் தொழில்களை செய்யக்கூடியவர்கள். 14ஆம் தேதி பிறந்தவர்கள் காதல் விஷயங்களில் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வீண் கெட்ட பெயர்கள் இவர்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் அதிகம் உடையவர்கள். எந்த நேரமும் இவர்களுடைய கையிலும் பையிலும் பணம் புரண்டு கொண்டேதான் இருக்கும். சுற்றத்தாரும் நண்பர்களும் இவர்களுக்கு தக்க சமயத்தில் வந்து உதவி செய்வார்கள். 14ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு. பல தொழில்களை செய்யக்கூடியவர்கள். அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணங்களை செய்வார்கள். இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்கள் ஒருவித கோணல் பிடிவாத தன்மை இவர்களிடம் இருக்கும். இவர்கள் பொருள் சேர்ப்பதில் சாமர்த்தியசாலிகள். இவர்களை சுற்றி எப்போதும் மக்கள் கூட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். 14ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல், சினிமா போன்ற துறைகளில் புகழ் பெறக்கூடியவர்கள். கலை தொடர்பான விஷயங்கள் இவர்களுடைய மனதை வெகுவாக கவரும். இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்கள் பிரயாண பிரியர்களும் கூட. 14ஆம் தேதி பிறந்தவர்கள் தன் பார்வையில் பிறரை நம்பி தொழில் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் பெருத்த நஷ்டம் ஏற்படும். இவர்களுக்கு எப்பொழுதுமே பெரியோர்களுடைய விசுவாசம் கிடைக்கும். 14ஆம் தேதி பிறந்தவர்களுடைய மனதின் வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கும். எண்ணங்களில் உதிக்கும் கருத்துக்களை செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள். இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்கள் போட்டி பந்தயங்களில் ஆர்வம் இருக்கும். புரட்சிகரமான பல கருத்துக்களை உடையவர்களாக திகழக்கூடியவர்கள். இந்த 14ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். 5 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 23ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை உடையவர்களாக திகழக்கூடியவர்கள். செயற்கரிய செயல்களை செய்து பெரும் புகழை பெறக்கூடியவர்கள். இந்த 23ஆம் தேதி பிறந்தவர்கள் உலக அறிவை நிரம்ப பெற்றவர்கள். இவர்களின் சொல்லுக்கு மக்கள் வசியமாவார்கள். 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கூட்டத்தில் தலைவனாகவும் மக்களின் மாவீரன் என்று நற்பெயர் உண்டாகும் இவர்களுக்கு. 23ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் ஆட்சிபிடத்தில் இருப்பவர்களின் ஆதரவு என்றும் இவர்களுக்கு கிடைக்கும். பெரியோர்களின் பாராட்டுதல்களும் இவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். 23ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் வரலாறு படைக்கும் மாபெரும் புரட்சி நாயகனாக விளங்கக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டி
வழிகாட்டியாகவும் இருப்பார்கள். 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பிள்ளைகளில் நன்கு தேர்ச்சி பெறக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் மக்கள் தொடர்புடைய தொழில்களை செய்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள். 23ஆம் தேதி பிறந்தவர்கள் இவர்களிடம் ஒருவித ஞான திருஷ்டி இருக்கும். இவர்கள் தான தர்மங்களின் மேல் ஈடுபாடு கொண்டு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார்கள். 23ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களால் சாதிக்க முடியக்கூடிய காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள். வரலாற்றில் இவர்கள் பெயர் இடம் பெரியதாக இருக்கும். 23ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் ஆன்மீகத்தின் மேல் ஆர்வம் இருக்கும் இவர்களுக்கு. இவர்கள் எப்பொழுதுமே மனசாந்தியை விரும்பக்கூடியவர்கள். 23ஆம் தேதி பிறந்தவர்கள் தனிமையாய் அமர்ந்து அதிக சிந்தனையில் லயித்து போவார்கள். இவர்கள் இயற்கை காட்சிகளை, வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் கண்டு களிக்கக்கூடியவர்கள். எங்கு சென்றாலும் இவர்களுக்கு கௌரவமும் நன்மதிப்பும் இருக்கும். 23ஆம் தேதி பிறந்தவர்கள் சில சமயங்களில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். இவர்கள் நல்ல நடத்தை உடையவர்களாக இருக்க மிகவும் அவசியம். கலைத்துறையில் புகழ் பெறுவார்கள். 23ஆம் தேதி பிறந்தவர்கள் தத்துவ ஆராய்ச்சியும் விஞ்ஞான அறிவும் இவர்களுக்கு கலந்திருக்கும். தானாகவே இவர்களின் நல்ல பதவிகள் வந்து சேரும். 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பிரயாணத்தில் பிரியம் உடையவர்கள். பொது வாழ்வில் கலந்து சேவை செய்யக்கூடியவர்கள். இந்த 23ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே ராஜ கம்பீரம் உண்டாகும். 5 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நாட்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 5ஆம் எண் அன்பர்கள் தாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் தனக்கு சொந்தமான நாட்களில் செய்து வந்தால் காரியம் பூரண வெற்றி தரும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். வாழ்வில் உன்னத நிலையை அடைவார்கள். இவர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரும் 5, 14, 23 ஆகிய தேதிகள் மிகவும் அதிர்ஷ்டமானவை. இந்த 5, 14, 23 தேதிகளுக்கு அடுத்தபடியாக 9, 18, 27 ஆகிய தேதிகளும் நல்ல அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். 5 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 5ஆம் எண் நண்பர்களுக்கு பூரண புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் நிறங்களின் பிரதிபலிப்பை மனதில் முன் அறிவார்கள். இவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானது சாம்பல் நிறமே ஆகும். இதை தவிர செமிட் நிறம், காலையில் உதிக்கும் சூரியனை போன்ற பொன்னிறம், வெள்ளியை ஒத்த சில்வர் நிறம், குற்றமற்ற வானத்தின் இளமையான வெளிர் நில நிறமும் பொருந்தும். இந்த 5 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்களின் துரதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 5ஆம் எண்காரர்களுக்கு ஆகாத நிறம் கருப்பு. காவி கலர் 2 நிறங்கள் அனைத்தும் ஆகாது. பச்சை, பாசி கலர், பச்சை சொல்ந்த எல்லா நிறங்களும் அறவே ஆகாது. கருப்பு நிற மை கொண்ட பேனாவை உபயோகித்து கையெழுத்து போடக்கூடாது. கருப்பு நிற மை கொண்ட பேனாவை உபயோகித்து கையெழுத்து போடக்கூடாது. 5 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 5ஆம் எண் அன்பர்களுக்கு வைரம் அணிவது மிகவும் நல்லது. வைரத்தை நன்கு ஆய்வு செய்தே அணிய வேண்டும். இல்லாவிடில் பலன் கெடுதலாகிவிடும். நேரான கூர்மை கொண்ட ஒளிச்சிதறலை உடையதாகவும் இளந்தீக்கதிர் சிவப்பின் நிறங்கொண்டதாகவும் இருக்க வேண்டும். வைரத்திற்கு அடுத்தபடியாக சிற்கான் என்ற கல்லை அணியலாம். வலது கை மோதிர விரலில் தோளில் படும்படியாக மோதிரம் அணிய வேண்டும். தங்கம், பிளாட்டினம் ஆகிய உலோகங்களினால் வைரத்தை கட்ட வேண்டும். ரத்தின மோதிரத்தை முறையாக சுத்தம் செய்து அணிந்து கொள்ள நல்ல மேன்மையை தரும்.